தேங்க்யூ மேடம். இந்த சவுத் ஜோனில் எஸ்பெஷலி, ஏன்னா நானுமே வந்துட்டு எனக்கு சொந்த ஒரு கோயில்பட்டி தான். கோயில்பட்டி பக்கத்தில் ஒரு வில்லேஜ். இங்கே எத்தனை பேர் வில்லேஜில் வந்து வரைக்கும் எனக்கு தெரியாது. பட் ஆனால் இந்த காலேஜுக்குள்ளே வந்தப்போ ஒரு சென்னையில், டெல்லியில் நான் ஒரு காலேஜஸ் பார்த்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலான குவாலிட்டி இங்கே இருக்கிறத என்னால் பார்க்க முடியாது. உண்மையிலே யூ ஆர் ஆல் பிளஸ்ட் டு பி ஹியர். அண்ட் ஆல்சோ த ஸ்டாஃப் டீச்சிங் அண்ட் நான் டீச்சிங், ரைட்? ஸோ அவங்களோட சப்போர்ட் இல்லாமல் இவ்வளவு பண்ண முடியாது, along with the students. So really it's great, and once again I would like to thank you all. And then coming to the point, இங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 85 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதிருக்கீங்க. உண்மையிலே நல்ல விஷயம். இது ஒரு ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவாக இருக்கட்டும். அண்ட் நீங்கள் ஒரு புக்கு பார்த்தேன் இப்போ கொடுக்குறப்போ, அது இலக்குகள் அப்படின்னு ஒரு புக் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலே ஒரு அருமையான புத்தகம். ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி போனாலும் சரி, ஒரு இலக்குன்னு இல்லாமல் எப்பவுமே போகக்கூடாது. குதிரை இருக்கு இல்லையா, ரேஸ் ஒரு ஹார்ஸ் இல்லையா, அதுக்கு எதுக்காக கடிவாளம் கட்டுறாங்க அப்படின்னா, அதோட இலக்கு மாறக்கூடாது, அதோட பாதை இப்படி போயிட்டே இருக்கணும். அதுக்காக ஏன் அது ஸ்பெசிஃபிக்காக இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, இதை விட்டு வெளியே போகிறப்ப யூ ஆர் த யங் ஜென்ரேஷன் டு சேஞ்ச் த கண்ட்ரி டு த நெக்ஸ்ட் லெவல். மேபி நம்ம வந்துட்டு பிரிட்டிஷ் பீரியட் இருக்கலாம், அதுக்கப்புறமா இருக்கட்டும், இல்லைங்களா, ப்ராப்ளி ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 100 years இருக்குமே. நம்மள மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட ஒவ்வொரு ஜேர்னியாக இருக்கட்டும், ஒவ்வொரு எஃபர்ட்டாக இருக்கட்டும், அதுதான் நம்மளை இங்கே கொண்டு நிறுத்திருக்கு. அதே போல் இன்னைக்கு நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு எஃபர்ட்டும் தான் வந்துட்டு இந்தியா அப்படின்ற ஒரு நேஷனை வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுது. நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, நம்ம வந்துட்டு உலக வளர்ச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான நிறைய ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க போட்டுக்கிறது. அதே போல் நீங்களும் அடுத்தடுத்து ஒவ்வொரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போனீங்கன்னா தான் இந்தியான்றது நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்து போகும். அதாவது ஒரு டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் வந்துட்டு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் வந்திருப்பாங்க, ஒரு சிலர் வந்து மிடில் கிளாஸ் வந்திருப்பாங்க, அப்பர் மிடில் கிளாஸ் வந்திருப்பாங்க, ஹை கிளாஸ், எல்லாமே இருக்கும். ஒரு காலேஜ் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்துட்டு யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம் இருக்கும், காலேஜ் இருக்கு. அங்கே வந்துட்டு உங்களுக்கு நிறைய வெரைட்டி ஆஃப் பீப்புள் கனெக்ட் கிடைக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சார் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்கூல் எடுத்தீங்கன்னா அந்த ஊரில் உள்ள அந்த சுற்றுவட்டார ஒரு 6-7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் காலேஜ்ன்றப்போ வந்துட்டு வெவ்வேறு மாநிலங்கள் மாவட்டத்திலேருந்து வருவாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் கல்ச்சரை வந்து நீங்கள் வந்துட்டு அங்கே வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால தான் அந்த காலேஜ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடிய. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் அடுத்து போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை சேர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கணும். அண்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா, எத்தனை பேர் பார்த்தீங்க? எல்லார் கையிலும் அதிக நியூஸ் பேப்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பேஜில் ஃபர்ஸ்ட் நேம் யாருமே போட்டிருக்கு? ராஜேஸ்வரி. அவங்க யாரு? கேட்கல ராஜேஸ்வரின்னு சொன்னீங்க இல்லையா, அவங்க யாரு? சிவில் சர்வீஸ் நேற்று வந்த ரிசல்ட்ல கிளியர் பண்ணிருக்காங்க. மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க வந்து ஆல் இந்தியா லெவல்ல செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க. ஓகே, அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் ஒரு 27 அந்த மாதிரி குள்ள இருக்கும் மேக்ஸிமம். நான் சொல்றது, அவங்க ஆல்ரெடி ஆர்டிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 2 years முன்னாடி குரூப் 1 சர்வீஸ் அவங்க கிளியர் பண்ணி இப்போ ஆர்டிஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. திண்டுக்கல் ஒர்க் பண்ணப்ப எனக்கு தெரியும். அண்ட் வந்துட்டு இதே போல சங்கர் பாண்டியராஜன் ஒருத்தர் இருப்பார், போன ஒரு டம்ல கிளியர் பண்ணாரு. அவர் வந்து இந்தியன் போஸ்டல் சர்வீஸ் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்மள மாதிரி வந்துட்டு நம்ம சதர்ன் ரீஜன் வந்து போய் எலிவேட் ஆனாங்க. இரேன் பாரோட்டம் இல்லை அப்படின்னு நம்ம ஒரு சைலேந்திர பாபு ஐபிஎஸ், அவர் நாகர்கோவில் கடைக்கோடி அங்கேருந்து வந்தார் இல்லையா. அப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நாட் ஓன்லி அந்த கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் ஆல்சோ. ஓகே, நிறைய பேர் நம்ம வந்துட்டு இந்த ஊரில் கேட்கணும், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு. அப்போ நமக்கு நிறைய இருக்குது. இனிமே வந்துட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பாரு, அது ounce of performance is better than pounds or thousands of promises. அதாவது நீங்க ஒரு இன்னைக்கு காலையில ஒரு வேலையை பார்க்கணும் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்காக அவங்க மொத்த புக்கையும் படிக்கணும் அவசியம் கிடையாது, இல்லை மொத்தத்தையும் பிரட்டி போட முடியாது. அதுல ஒரு சின்ன ஒரு கல்லை நகர்த்தி வச்சாலுமே அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி தான். காலையில 6 மணிக்கு எந்திரிக்கணுமா, அது 5 மணிக்கு அந்த மாதிரி எந்திரிக்கணும், அது போதும், அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. அந்த டைமை கரெக்டா பார்த்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒளிமயமான எதிர்காலம் கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கு.
இந்த வேர்ல்டு வந்து ஓப்பன் டு ஆல். இங்க இந்த க்ளோஸ் நெட்வொர்க் எல்லாம் ஓப்பன் நெட்வொர்க். உங்க கையில எல்லா கையிலும் மொபைல் இருக்குது. நீங்க இங்க வச்சு பாத்தீங்கன்னா இந்த டைம்ல வேர்ல்டுல எங்க என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு அவங்க கையில வருது. முன்னாடி அடுத்த நாள் வரும், இல்லை சாயங்காலம் நியூஸ்ல வரும். இன்னைக்கு அப்படி இல்லை, ஆல்வேஸ் 24/7 பிரேக்கிங் போயிட்டு இருக்கு. அதை தாண்டி நம்ம கையில மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங் நியூஸ் வச்சிருக்க கையில, சரியா? மிகப்பெரிய ஒரு டிவைஸ். அதை வச்சுட்டு உங்களால ப்ரொடக்டிவா நிறைய இது கொண்டு போகலாம். அண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு பிரைவேட் ஜாப் எய்ம் பண்ணியிருப்பீங்க. அப்போ பிரைவேட் ஜாப்ல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ அப்படின்றது இருக்கு. அப்போ ஏஐல 2 இருக்கு. ஒன்று வந்து நார்மலா இருக்கக்கூடிய நம்ம கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ண முடியாது. இன்னொன்று வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ அடிப்பாங்க. அது இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு கோடு டெவலப்பர் எனக்கு தேவையில்லை, ஏஐ தெரிஞ்சவங்க, ஜெனரேட்டிவ் ஏஐ தெரிஞ்சவங்க போதும். ஏன் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸ் ஆர் ஈவன் 2 இயர்ஸ் பேக்லாம் எப்படின்னா ஒரு டெவலப்பர் வந்து அவங்க தான் டெவலப் பண்ணுவாங்க, கோட் அடிப்பாங்க, கரெக்டாக அடிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அது என்ன கோடுங்க நமக்கு தெரியாது, மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு என்ன நான் எனக்கு வந்து இந்த இடத்துல இந்த கோரி கொடு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அதுவே ஜென்ரேட் எடுத்து கொடுத்துருக்கு. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு உங்களுக்கு டெவலப்பரோட டிபெண்டன்ஸ் கம்மியாடுதான். விச் மீன்ஸ் இட் இஸ் நாட் தட் வந்துட்டு நம்ம ஹியூமன் ரிசோர்ஸோட நீட் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, நமக்கு வேற வேலை இருக்குது. அதாவது எக்கனாமியில் ஒரு தியரி சொல்லுவாங்க, always whatever and whenever you are doing any work you have to calculate the cost of it. எதுக்காக அப்படின்னா நாங்க யாரையுமே தப்பாவல குறைச்சி இட போடல. ஒரு கம்பெனியோட சிஇஓ இருப்பாரு, அதே ஒரு கம்பெனியில வந்து ஒரு ஒரு சாதாரண எக்ஸிக்யூட்டிவ் இருப்பாங்க, ஏன்னா ஃப்ரெஷரா நியூவா ஜாயின் பண்ணிருப்பாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவோம், எக்ஸல் ஷீட்ல ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்லை வேர்ட் டாக்குமெண்ட் ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணணும், இல்லை வந்து ஒரு மீட்டிங் சம்மரி கொடுக்கணும். இந்த சம்மரியை கொடுக்கறதுக்கு 2 பேர் இருக்காங்க. இந்த சைட்ல சிஇஓ இருக்காரு, இங்கிட்ட வந்துட்டு நம்மளோட ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க. இதுல யார் அதை பண்ண வைக்கணும்? யார் அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணணும்? கேட்கல. சிஇஓ, எக்ஸிக்யூட்டிவா? எதனால கேட்கலங்க? நான் உள்ள வர மைக் எடுத்துருமா? கார்ட்லெஸ் மைக் இருக்கு இல்லையா? எதனால ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம டெவலப் பண்ணுவோம்? அதாவது அவங்க வந்து ஒரு டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்கோம். எனி ரீசன்? கம்பெனி பத்தி எல்லா இடத்துலயும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் சிஇஓ யார் பண்ணாரு? சரி, ஓகே, இது வந்து ஒரு நார்மல் ரிப்போர்ட் இல்லையா? நீங்க ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மைண்ட்ல பாருங்க. எனக்கு ஒரு ரிப்போர்ட் தான் கொடுக்கணும், அது ஒரு மீட்டிங்கோட ரிப்போர்ட். அந்த மீட்டிங்ல என்ன பேசினான்றத நீங்க கூகுள் மீட்டா இருக்கணும், இல்லை அப்படின்னா டீம் சர்வீஸா வந்து அது போயிட்டு கோபாயில் ஏதோ இணைப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இதுதான் நீங்க பேசுறீங்க, இந்த ஆள் எவ்வளவு வேலை பார்க்க சொல்லிருக்காங்க அதுவே கொடுக்கணும். அதை ஜஸ்ட் கிரியேட் பண்ணி சமரைஸ் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஒரு நார்மலா அந்த லாங்குவேஜ் என்ன அந்த லாங்குவேஜ் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஒரு மாச சம்பளம் வந்து மேபி 30,000 ஆகும். அதே சிஇஓ சேலரி இருக்குன்னா 5 lakhs ஆகும். அப்போ அந்த 5 lakhs வந்துட்டு 30 நாளா கால்குலேட் பண்ணுங்க. அதுல பர் ஹவருக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணுங்க. அப்போ 1 மணி நேரம் அந்த டாக்குமெண்ட் கூட்டி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னா அந்த 1 மணி நேரம் அதோட காஸ்ட் வந்துட்டு 5 lakhs டிவைட் பண்ணி போடுங்க. 30,000 டிவைட் பண்ணுங்க. எது கம்மியானது? எக்ஸிக்யூட்டிவ் அதனால சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஹியூமன் பிரெயின்ஸ் இல்லையா, நம்ம வந்துட்டு இன்னும் நிறைய திங்க் பண்ணணும், நிறைய வந்து எலாபரேட் வாய்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவா போகணுன்றதுக்காக தான் நீங்க எல்லாருமே ஏஐல கொஞ்சம் பாருங்க. ஸோ இது பிரைவேட் செக்டர், ஏன்னா எல்லாருமே அந்த காலேஜ் முடிச்சதுனால அந்த என்ன ஓப்பன் மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அண்ட் வந்து கவர்மெண்ட் ஜாப் ரீசெண்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 இயர்ஸ் முன்னாடி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு ரயில்வேஸ்ல கிளியர் பண்ணி போயிருந்தாங்க. ஆசான் சொல்லிட்டு அவங்க பேட்ச் வந்துட்டு 554 ஸ்டேஷன் மாஸ்டர் தமிழ்நாடு சதன் ரயில்வே ரெக்ரூட் பண்ணிருந்தாங்க. சரி, இதுல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 500+ வந்துட்டு நார்த் இந்தியன், வெறும் 40+ தான் வந்து 40 members தான் வந்து தமிழ்நாட்டுல இருந்து வந்துருந்தாங்க. அப்போ அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, சார் ஏன் இந்த சதன் ரயில்வேயோட வரீங்க, நீங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டீங்க? இங்க வந்து ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமா இருக்கு, நீங்க எப்படி எடுத்து போறீங்க? சோ there are lot of opportunities in terms of private as well as government.
அதே போல போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் குரூப் 4 வந்துட்டு அது வந்து ஃபாரஸ்டர் அப்படின்றது ஃபாரஸ்ட் கார்டு அடிவாங்க. இப்போ வனக்காவல் இருக்கிறாங்க, இங்க வந்து நம்ம போலீஸ் கான்ஸ்டபிள் விட ஃபாரஸ்ட் வனக்காவல்னு ஒரு போஸ்ட். ஸோ அந்த போஸ்ட் போறப்போ எல்லா பிள்ளைகளும் வந்துட்டு அப்ளை பண்ணிடுறாங்க. எஸ்பெஷலி பொண்ணுங்க இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பசங்க வந்து ஓடிடுறாங்க பிரச்சனை இல்லை. ஒரு பொண்ணு வந்துட்டு குரூப் எழுதி என்ன பண்றாங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு செலக்ட் பண்ணிடுறாங்க, கவுன்சிலிங் போயிடுறாங்க. அவங்க ஓட வேண்டாம், அவங்க வந்து மொத்தம் ஒரு 8 கிலோமீட்டர் நடக்கணும். அவங்க யாருமே வந்துட்டு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் வராங்க. ஒவ்வொரு 500 மீட்டருக்கு அவங்க வந்துட்டு பீவரேஜஸ் லைக் வந்துட்டு நம்ம மில்க் ஜூஸ் வாட்டர் நீங்க என்ன கேட்டாலும் சாப்பிடுறது உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அப்ப அந்த 4 மணி நேரத்தை ஜாலியாக கேன்சல் வாக்கிங் போனா 8 கிலோமீட்டர் நடந்தலாம். நம்ம கீழே என்ன பண்ணுறது அப்படின்னா 4 மணி நேரம் அதில் வேகமாக கொடுத்து அவங்க 8 கிலோமீட்டர் வேகமாக ஓடுது. 1 கிலோமீட்டர் தாங்க அதே ஒவ்வொரு அந்த சைடு போயிட்டு பக்கத்துல பெல்ட் உட்காந்துக்காம நீங்க ஃபாலோ பண்ணீங்க ஜூஸ் கொடுக்குறது. ஸோ இது எதுக்காக சொல்லுவாங்கன்னா நீங்க ஒரு எந்த ஒரு வேலைக்கு போட முடியும் வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கேஸ் பண்ணுங்க, அதை கால்குலேட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பிளானிங் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஆக்ஷன். ஒன்ஸ் நீங்க பிளான் போட்டு போயிட்டே இருக்கணும், திருப்பி பார்க்குறது. சப்போஸ் ஓகே சார் ஃபர்ஸ்ட் பிளான் ஏ போட்டேன், இப்போ பிளான் பி நம்ம வச்சுக்கணும். பிளான் ஏ ஏதாவது டிஃபிகல்டிஸ்னா இமீடியட்டா பிளான் பி டார்கெட் மாறக்கூடாது, பிளான் மட்டும் தான் மாறணும். அண்ட் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறாங்களா இன்னைக்கு ஆரோக்கிய இந்தியாவில் இருக்கக்கூடியதே ஓரளவுக்கு என்ன ஈஸியான எக்ஸாம்னா யூபிஎஸ்சி தான். நீங்க பிலிம்ஸ் கிளியர் பண்ண மட்டும் தான். ஒன்ஸ் பிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா இது வெரி ஈஸி போயிடும். ஏன்னா மெயின்ஸ்ல வந்து சொல்லி வச்சுக்கோங்க இந்த கொஸ்டின் வரும் நம்ம சொல்லணும். அவங்க கேட்கிற நியூஸ் பேப்பர்ல சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் இருப்பாங்க. சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் என்ன இருக்கோ இது இம்பார்ட்டன்ட்னா அது வந்து மெயின் கொஸ்டின். அது குரூப் 1 இருக்கும், நான் குரூப் 2 இருக்கும், இல்ல யூபிஎஸ்சி இருக்கும், ஏதோ ஒரு மீன் கண்டிப்பா வரும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கிட்ட அவங்க எதிர்பார்க்க ரொம்ப நாள் கிடையாது. கன்சிஸ்டா படிக்கிறீங்களா, நீங்க உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்றத பாக்குறீங்களா, அவ்வளவுதான். அது தெரிஞ்சா யூ ஆர் ஆல் எலிஜிபிள் ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எல்லா ஸ்டேட்மெண்ட் எக்ஸாம்ஸும் எலிஜிபிள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? ரொம்ப நேரம் ஆன்லைன் சொன்னாரு, ரொம்ப நேரம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சொல்லுங்க, ப்ராப்ளம் ஆன்சர். Any doubt? Any doubt? Yeah. Okay, fine. So there is no other doubt. Then I'll go on the next topic. உங்களுக்கு எந்த டைம் வரணும் எப்ப வேணாலும் in terms of national belief as part of national belief உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வரணும் கிடைக்கும் whatever there is any doubt or any ஏதாவது உங்களுக்கு கேட்கணும் அப்படின்னா we are always open for that. இங்க காலேஜ்ல வரைக்கும் நம்மளோட ஸ்டாஃப் இருக்காங்க, நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் என் நாட்டு இவங்கள மாதிரி ஒரு கைடு உங்களுக்கு யாருமே கிடைக்க மாட்டாங்க. இதை விட்டு வெளியே வரைக்கும் எங்கே இருக்கிறதுமே வந்து உங்களுக்கு இதை பற்றி கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஏதாவது கேட்கறதுன்னா இங்கே டேரக்ட்லி கொடுத்துருப்பாரு. உங்க கையில் எல்லாருக்கும் ஒரு காம்ப்ளெட் கொடுத்துருப்பாங்க சின்னது. அந்த காம்ப்ளெட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் அண்ட் நேஷனல் இருக்கக்கூடிய சர்வீஸ் லெவலுடைய எல்லா மேஜர் எக்ஸாம்ஸோட எலிஜிபிலிட்டி என்ன எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இதை பார்த்தீங்க கண்டிப்பா உங்க எல்லாருமே ஓவர் ஆவரேஜ் மேக்ஸ் படிங்க, ஆவரேஜ் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. அப்போ உங்களால ஈஸியா கவர்மெண்ட் ஜாப்ல பேங்கிங் ரயில்வேஸ்ல ஈஸியா கிளியர் பண்ணுவோம். கஷ்டமே பண்றது இல்லை, ஜாலியா உட்காந்துட்டு போனீங்களா இதுல அப்போ ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணீங்களா அடுத்தது அப்பா ஆர்டர் ஆயிட்டு ஜாலியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செக்யூர்டான ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மோர் பவர்ஃபுல் டூல் then whatever the weapon which you are having. நியூக்ளியர் வெப்பன் எதுவானாலும் இருக்குங்க, எப்பவுமே அந்த பேனா இருக்கு இல்லையா, அந்த பேனாக்குள்ள பவர் எதுவுமே கிடையாது. எல்லாருமே எழுதி எழுதி எழுத இன்னும் ரொம்ப இல்லை. நீங்க ஸ்டாலினா இருக்கட்டும் இல்ல அந்த கலைஞராக இருக்கட்டும் எல்லாம் எழுத்துனாங்க, அவங்க எழுத்துதான். கலைஞர் ஒரு முதலமைச்சரானா காரணம் அவர் எழுத்து மட்டும்தான், அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது. அதே அவங்க பேச்சு திறமை இல்லை, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. ஸோ உங்களை நீங்க எனேபிள் பண்ணுங்க. என்னென்னதான் வந்து உங்களுக்கு முன்னாடி ஒரு அடையாளம் கற்றுக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் போயிட்டே இருக்கு. டெஃபினெட்லி யூ கேன் சக்சீட். தேர் இஸ் நோ அதர். எந்த ஒரு தடையும் எனக்கு கிடையாது. உங்களுக்கு வந்து பிளாக்கே கிடையாது. கம்ப்ளீட் எது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டுக்கிறது ஓப்பனாக இருக்கும். மூவ் ஃபார்வர்ட், மூவ் ஹெட், டார்கெட் யுவர்
அது வந்து ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. கோ ஃபார் இட். தேங்க் யூ ஆல். Thank you, sir. Your words were true.